ஊர்களோட பெயர்கள்ல ஜாதி பெயர் இருக்கக்கூடாதுன்னு தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டுட்டு, ஒரு பாலத்துக்கு ஜீடு நாயுடுன்னு பேரு வச்சது மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. ஏற்கனவே சீமான், அண்ணாமலைலாம் விமர்சனம் செஞ்சதெல்லாம் நெறைய பார்த்திருந்தோம். இப்போ பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸும் ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்த வச்சு, மிகப்பெரிய கேள்விகள முன் வச்சிருக்காரு. அதுல என்ன அப்படிங்கிறத சுருக்கமா நம்ம பார்க்கலாம். அவர் கேட்டிருக்க முக்கியமான கேள்வி, "சமூக நீதி வாயிலாகத்தான் சமத்துவத்தை ஏற்படுத்த முடியும். ஆனா, சட்டம் போட்டு சாதிய ஒழிப்பதற்கான நாடகங்கள நடத்தாதீங்க" அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. அவரு சொல்லியிருக்கிறதோட வரியிலேயே ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஒரு முட்டாள் மாணவன்ட்ட "ஜாதி எப்படி ஒழிக்கலாம்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த மாணவன் சொன்னான்னா, "எல்லாத்துக்கிட்டயும் ஜாதி சான்றிதழ் இருக்கு. அதனால தான் ஜாதி பெருகி போய் கிடக்கு. அந்த ஜாதி எல்லாத்தையும் வாங்கிட்டு, ஜாதி சான்றிதழ்லாம் வாங்கிட்டு கிழிச்சு போட்டுருங்க. கிழிச்சு போட்டுட்டா ஜாதி ஒழிஞ்சிரும்." அப்படின்னு அந்த முட்டாள் மாணவன் சொன்னானாம். அந்த மாதிரி தான் இருக்கு தமிழ்நாடு அரசோட இந்த அரசாணை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஜாதிய ஒழிக்கணும் தான். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா, ஒரு சட்டம் இயற்றி இந்த மாதிரி ஒரு ஜாதிய வந்து ஒழிக்கிறத வ நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு நிலைய கொண்டுட்டு வந்தா மட்டும் தான், இந்த மாதிரியான ஒரு ஜாதி ஒழிப்ப முன்னெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதற்காகத்தான் அ நம்ம தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி, இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு நடைமுறைய கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. சரி, இடஒதுக்கீடு ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்குதே அப்படின்னு கேட்டா, அங்க தான் நெறைய சிக்கல் இருக்கு. இடஒதுக்கீடு நம்ம தமிழ்நாட்டுல பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தார் அந்த மாரி சொல்லிட்டு தனித்தனியா இருக்குன்னு வச்சுக்கங்க. ஆனா, அதே பிற்படுத்தப்பட்ட ஒரு இதுல பக்கத்துல இருக்க கேரளாவுல பார்த்தோம்னா 8 பிரிவா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆந்திராவுல 6, கர்நாடகால இந்த தனியா தனியா நெறைய பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ரொம்ப வருஷம் போராடி தான் 2ஆ பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அதுவும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸுடைய போராட்டத்தின் காரணமா தான் அது பிரிக்க முடிஞ்சது. இஸ்லாமியருக்கு தனி இடஒதுக்கீடு வாங்கி குடுத்ததும் பாமக நிறுவனர் ராமதாஸுடைய போராட்டத்தால் தான் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. சரி, இடஒதுக்கீடு இப்படி ஒரு இது போச்சு. ஆ அடுத்து பட்டியலினத்திற்கு எந்த ஒரு இதுவும் ஏற்கனவே இருக்கிறத வந்து அதையும் போராடி வாங்கி குடுத்தது டாக்டர் ராமதாஸ் தான்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. இதெல்லாம் இருக்கட்டும். அடுத்ததா அவர் சொல்ற முக்கியமான ஒரு இது, சமூக நீதி. அதாவது அனைத்து சமூகத்திற்கும் அ அர்ச்சகருக்கு அம் அனைத்து சமூகத்தினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்த கொண்டு வந்து, அதன் மூலமா அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு இத கொண்டு வந்தாங்க. இதற்காக ஒரு சில பேர வந்து ஏற்கனவே அர்ச்சகரா நியமிச்சாங்க. சரி, அதையாவது ஒழுங்கா செஞ்சாங்களா? இல்லவே இல்ல. ஏற்கனவே நியமனம் செய்யப்பட்டவங்க எல்லாத்தையும் கோயில் கருவறைக்குள்ள பரம்பரை அர்ச்சகரா இருக்கிறவங்க யாரும் விடுறதே இல்ல அப்படிங்கிறதும், அவங்கள எல்லாத்தையும் கோயில சுத்தம் செய்ற பணிகள்ல மட்டும் தான் ஈடுபடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த அர்ச்சகர்கள் எல்லாம் குற்றம் சாட்டுறாங்க. அத நீக்குறதுக்கு இந்த அரசு எதுவுமே செய்யவே இல்ல அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்ட முன் வச்சிருக்காரு. சரி, அத விட அடுத்து இன்னொன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தது பிறகு அ கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட அர்ச்சகர்கள நாங்க நியமிப்போம்ன்னு சொல்லி சொன்னாரே, அதையாவது செஞ்சாரா? அப்படின்னா, அதுவும் செய்யவே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி அவங்க சொன்ன எதையுமே செய்யல. ஆனா, ஜாதி பேர மட்டும் சூட்டுறேன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இதன் பிறகு பக்கத்துல இருக்க மாநிலங்கள் எல்லாம் ஆந்திராவலாம் இப்ப ஜாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல 3 முறை அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 2 முறை வாய்ப்பு கிடைச்சப்பவே நம்ம எடுத்திருந்தா, இந்தியாவிலேயே முதல் முறையா ஜாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தின முதல் மாநிலம் அப்படிங்கிற ஒரு பெருமைய தமிழ்நாடு பெற்றிருக்கும். ஆனா அப்படி ஒரு வாய்ப்ப இங்க இருக்கிற அ அரசாங்கங்கள் எடுக்கவே இல்ல. திமுக எடுக்கவே இல்ல. இப்ப வ மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி உண்மையான ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைவருக்கும் உரிய இட இடஒதுக்கீட குடுத்தால் மட்டும் தான் ஜாதிய வந்து ஒழிக்க முடியும். அனைவரும் சமமான ஒரு நிலைக்கு வருவாங்க. பொருளாதாரத்துல முன்னேறி வருவாங்க. பொருளாதாரத்துல முன்னேறி வந்தால் மட்டும் தான் ஜாதி பாகுபாடு அவங்களுக்குள்ள ஒழியும். அப்படிதான் ஒழிக்க முடியும். ஆனா சட்டம் இயற்றி அத ஒழிக்க முடியாது அப்படின்னு அன்புமணி சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்காரு. என்ன அப்டின்னா, இப்ப தமிழ்நாட்டுல நெறைய பணியிடங்கள், வேலைவாய்ப்புகள் எல்லாமே ஏற்கனவே அ இடஒதுக்கீட்டின் மூலமா தான் நிரப்பப்பட்டு இருக்கு. அரசு பணிகள் அத்தனையுமே. ஆனால் கடந்த ஒரு சில வருடங்களாக இடஒதுக்கீடு மூலமா நிரப்பப்படாமல், நேரடியாக நிரப்பப்படாமல், ஒப்பந்த அடிப்படையில், தற்காலிக அடிப்படையில் பணியிடங்கள் நிரப்பப்படுது. அப்படி எடுக்கிறப்ப இடஒதுக்கீடு பின்பற்றப்படல. அப்படி பின்பற்றப்படாததுனால, இங்க ஜாதி அந்த சமூக நீதிங்கிறது நிலைநாட்டப்படல. இங்க மீண்டும் அந்த ஜாதி வந்து மேலோங்குது அப்படிங்கிற ஒரு மாதிரியான குற்றச்சாட்ட முன் வச்சிருக்காரு.
இப்படி அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகள வச்சிருக்காரு. இந்த மாதிரிலாம் ஒரு சூழல் இருக்கும்போது, அரசாணை பிறப்பிச்சு ஊர்கள், நீர்நிலைகளுக்கெல்லாம் இருக்கிற ஜாதி பெயர்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு, வேற பேர்கள வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணைய பிறப்பிச்சுட்டு, அடுத்த நாளே கோவையில இருக்க அவிநாசி மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானியோட அ பெயர அவருடைய ஜாதி பெயரோடு கூடிய அந்த பெயர ஜிடி நாயுடு மேம்பாலம் அப்படின்னு சொல்லி வைக்கிறது எப்படி அ ஜாதி ஒழிப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேள்விய எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இது ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு முன் வச்சிருக்காரு. அ ஏற்கனவே சீமான், அண்ணாமலையும் அதே மாரி தான் கேள்வி கேட்டிருந்தாங்க. அ எடப்பாடியும் அதே தான் கேள்வி கேட்டிருந்தாங்க. எல்லாருமே அதே தான் கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸும் இதே தான் கேள்வி கேட்டிருக்காங்க.